ஹாய் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். அதாவது எனக்கு இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் தான். கிறிஸ்மஸ்னால இன்றைக்கி வந்து நான் ப்ளம் கேக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் அக்கா இன்னும் 2 வீக்கில் ஊருக்கு வராளா, நான் வந்தோடனே பண்ணுடி அப்படின்னாலா, சரின்னு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படியே. அப்புறம் காலைல எழுந்திரிச்சோடனே ரிலாக்ஸ்டாக வந்து அந்த டீயோ காஃபியோ, நான் மாட்டுப்பால் குடிக்கிறதுனால அப்படியே பாலாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது குடிக்கிற சுகமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தனி. இன்றைக்கி வந்து நான் வரிக்கையும் பிஸ்கட்டும் தான் எடுத்திருக்கேன். டெய்லியுமே சாப்பிட மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக லீவ் டைமில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு மாதிரி ஓகே தான். ஸோ இன்றைக்கி வந்து வரிக்கையை சாப்பிட்டுட்டு எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கிரிக்கெட் ரொட்டின்னு ஒன்று இருக்கும். அதை இந்த மாதிரி பாலில் போட்டு இப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த ரொட்டி கிடைக்கிறது இல்லை எங்கேயும். நான் அதுக்கப்புறம் பெருசாக அதை பார்க்கல விற்று. ஸோ அந்த ஞாபகம் வந்தனால குட் டே பிஸ்கட் தான் இருந்ததா, அதை போட்டு அப்புறம் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இல்லை உங்கள் சின்ன வயசு மெமரி ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது அப்போ கிடச்சது இப்போ கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் காலைல டிஃபனுக்கு முட்டை குழம்பு வச்சு இட்லியோடு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட கையோடு இந்த பைசன் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எப்போ வந்த படத்தமா இப்போ நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு மாத கணக்கில் இருந்தது. இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி தான் பார்த்தேன். பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தோம் எல்லோரும்.